ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவுக்கு வேலைக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி நான் எப்படி வேலைக்கு வந்தேன், இனிமேல் வேலைக்கு வரவங்க எப்படி வரலாம், என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மலேசியாவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வேலை எப்படிப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேலைன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவை பொறுத்தவரையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்குது, மேனுஃபேக்சரிங் ஃபீல்டு இருக்குது, சர்வீஸ் இருக்குது, ஆப்ரேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டொமஸ்டிக் ஃபீல்டு அந்த ஒரு 5-6 ஃபீல்டு இருக்குது. அதெல்லாம் போக ஸ்கில்டு ஒர்க்குன்னு அது தனியாக இருக்குது. அதான் ஐடி ஃபீல்டு, இன்ஜினியரிங்கு, அந்த மாதிரி ஸ்கில்டு ஃபீல்டில் வரும். மலேசியாவை பொறுத்தவரையும் 2 டைப்ஸில் விசா இருக்குது. ஒன்று ஒர்க் விசா, இன்னொன்று எம்ப்ளாயி விசா, இன்னொரு விசா இருக்குது ப்ரொஃபஷ்னல் விசா. ஸ்கில்டு ஒர்க்கர், அன்ஸ்கில்டு ஒர்க்கர். ஸ்கில்டு ஒர்க்கர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்டு ஒர்க்கர்ன்றது உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கணும். இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நீங்கள் வரீங்க அப்படின்றத அது ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் ஜாபுக்கு வரப்போ நீங்கள் அந்த எம்ப்ளாய்மெண்ட் விசா இல்லைனா ப்ரொஃபஷ்னல் விசா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. மலேசியாவை பொறுத்த வரையிலும் விசா கம்பெனி சைடிலேருந்து தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மாதிரி இங்கே நார்மலாக வரீங்க அன்ஸ்கில்டு ஒர்க்கு, அந்த ஆப்ரேட்டர், மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் ஆப்ரேட்டராக வர்றது, அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட்டு விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வேலைக்கு வர்றது, இந்த ஹோட்டலில் சர்வீஸ் பாயாக வர்றது, அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு வர்றது, அதெல்லாம் அன்ஸ்கில்டு ஒர்க்கரில் வரும். அவங்களுக்கெலாம் ஒர்க் பர்மிட் அப்படின்னு ஒரு விசா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவுமே கம்பெனி சைட்லேருந்து தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மலேசியாவை பொறுத்தவரையில் விசாவை பார்த்தீங்கன்னா கம்பெனி தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். நீங்கள் மலேசியாவுக்கு வரணுன்ற பட்சத்தில் உங்களுக்கு விசா ஒன்று கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா, அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணலைன்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஏஜென்சிகிட்ட கொடுப்பாங்க உங்களோட இதை. அப்போ அந்த ஏஜென்சி உங்களுக்கு விசாலேருந்து எல்லா ப்ராசஸிங் பண்ணி உங்களை அழைச்சிட்டு அந்த கம்பெனியில் விடுவாங்க. இதுதான் மலேசியாவை பொறுத்தவரையும் மலேசியாவுக்கு வேலைக்கு வரோம். மெயினாக இந்த பர்மிட் இல்லாமல் வராதிங்க. ஒர்க் பர்மிட்டு, அன்ஸ்கில்டு லேபர்னால் ஒர்க் பர்மிட்டோடு வாங்க, ஸ்கில்டு லேபர்னால் எம்ப்ளாய்மெண்ட் விசா, ப்ரொஃபஷ்னல் விசாவில் வாங்க. இந்த ஃபேக் ஏஜென்சியை நம்பி மட்டும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க மலேசியாவில். இது மாதிரியும் நிறையா நடக்குது. ஃபேக் ஏஜென்சியை நம்பி ஏமாந்து போகிறவங்களும் இருக்காங்க இங்கே. இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா மலேசியாவுக்கு வரவங்க, வேலைக்கு வரவங்க நிறைய பேர் எதுவுமே தெரியாமல் பிளாங்காக வராங்க. இந்த வீடியோ நீங்கள் அனுப்புறது மூலயமா அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.